ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோபிகா ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே விலாக் தான் பார்க்குறீங்க. ஒரு 2-3 வாரமாக நம்ம வெஜ்ஜே சாப்பிட்ருக்கோம். இந்த வாரம் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போகலாம், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. வந்து நான் டீ வச்சுட்டு இருக்கேன். நேற்றுக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, ஜிஆர்பி டீ தான் மணலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ துர்கானையும் மணலாக இருக்கும்ன்ட்டு. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, மணலாக வராதுன்ட்டு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. இங்கே பாருங்க, இதா இதுதானுங்க மணல்பாங்க. இப்படி 1/4 லிட்டர் இருக்குமாங்க? 1/4 லிட்டர் இருக்கும். செம்ம வாசமா இருக்கு. வாங்க, இது எப்படி இருக்குன்னா நமக்கு உடனே சாப்பிடலாம். ஒரு மணலா தெரியுதா? இங்க பாருங்க, நிஜமா நான் வரதுதான் சொல்லியிருந்தேன், வராதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாசம் பக்கம் இந்த ஆடை வந்து சேர்த்து வச்சிருந்தேன். அதை வந்து கரெக்டாக நம்ம காய்ச்சி வச்சு எப்படி 1/4 லிட்டர் வருமா? முன்னெல்லாம் இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுப்பேன். கரெக்டாக இது முடியறதுக்குள்ள அடுத்த 1 மாசத்துக்கு சேர்த்துவோம். அப்புறமா அதுவே காய்ச்சிட்டு இருப்பேன். வெளியில நெய்யே வாங்க மாட்டேன். மீன் அது கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போகல, குழம்பு வச்சு தருவாங்க தெரியுமா மீனை? இங்கெல்லாம் மீனை கிளீன் பண்ணி குழம்பே வச்சு தருவாங்க கடையில. சாப்பிட போறோம்ல அந்த கடையில. அங்க நம்ம ஊர்ல இந்த மீச குளத்து மீன் எடுத்துட்டு வருவாங்க. அதுல சொர எதுவுமே இருக்காது. அதனால அதை கட் பண்ணி கொடுத்துட்டு அங்க அலசெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? அலசே கொடுப்பாங்க. கட் பண்ணி இங்கேயும் கட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. கழுவுல மீனை என்ன மட்டும் எங்க அப்பா அம்மா மீன் கழுவுறதுக்காக அது அகிலாம் கேட்கணும், என்னெல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ யார் கழுவுறது தெரியுமா மீனை? இப்படிதான் கழுவுறது. அம்மா ஒரு தடவை நமக்கு நம்ம சேலத்துல இருந்தப்ப கல்யாணம் 1 வருஷம் 1 வருஷம் இருக்கேன். பயணத்தை எங்காலும் துரு வைக்கிறேன். அதெல்லாம் அப்பா பார்த்தா என்ன நினைக்கும், சங்கடப்பட வந்துச்சு. இப்ப பாரு, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரிஞ்சு கட் பண்ணி குழம்பு வைப்பாரு. அந்த அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன். நீ ஒண்ணுமே தெரியாம வளர்த்த 30 வருஷமா நான் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறேன். இப்ப எல்லாம் நீ என்ன பண்ணுன்னா, தம்பே செய்ய தம்பே, இல்லைன்னா வம்பா போயிடும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். இது வஞ்சரம், கடல் வஞ்சரம்ட்டேன். பாவல் கிலோ வந்து 600 ரூபாய் காலையில் வித்துச்சான். நாங்கள் போனப்போ 550 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. 2 கிலோ வந்து கடல் வாவல் எடுத்திருக்கோம். அப்புறம் கடல் பிரானு, இது டைகரா ஏதோ ஒன்று சொன்னாங்களே பெருசு அப்படின்ட்டு, ஏதோ ஒரு பேர் டைகர் தான் சொன்னாங்க நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாங்கியிருக்கு. அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு சங்கரா மீன் வந்து வாங்கியிருக்கேன், ஒரு 1/2 கிலோ. குழம்பு வைக்கிறதுக்கு இதுலேருந்து இதுலேயே வரும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ டக்கு நான் கழுவுறேன். நம்ம இஞ்சி பூண்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 பேரும் உட்காந்து விடுறீங்க. டக்குன்னு அதை அரைச்சி மசாலா கட்டி வச்சிடலாம். நீங்க அம்மா சின்ன வெங்காயம், நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து குழம்புக்கு. இன்னைக்கு நம்ம வந்து இந்த சங்கரா மீனில் தான் குழம்பு வைக்க போகிறோம். அப்புறம் வாவல் மீனோட தலை எக்ஸ்ட்ரா இருந்துச்சா, அதனால அப்படியே நானே வச்சுட்டு சங்கரா வாவல் மீன் குழம்பு நம்ம வீட்டில். ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது க்ளீன் மசாலா போட்டுடலாமாங்க? மசாலா தரலாம். எங்கள் மாமியார் சிக்கன் தான் சாப்பிடுவாங்க. சிக்கனுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிடுவாங்க. சிக்கனை நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டோம். இது வந்து மசாலா இருக்கு ஃப்ரைக்கு. இதில் கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா போதுங்க. ப்ரானுக்கு 1 கிலோ வாங்கணுமா? இது வந்து ப்ரான் இது ஜாஸ்தி நினைக்கிறேன். என்ன மனுரா மாமியாரை அழுக வைக்கிறது. இப்போ போதும், நல்லா 2 தான் எடுத்துருக்கேன். சரியா? அந்த 2 பூண்டு குழம்புல கொடுத்தாச்சு.
தக்காளி நல்லா வதங்கட்டும். இது வதக்கி விட்டோம்னு வச்சுக்கோ, மசாலா ஆறுனாவே நமக்கு தெரிஞ்சு. இஞ்சி பூண்டு, அப்புறம் மீன் மசாலா, இது கருவேப்பிலை. மீன் மசாலா என்னன்னு கேட்டிங்க, இந்த ஜேபி மசாலா தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கட்டிக்கலாம். இது எல்லாத்துக்கும் போதும் அதுதானே? அதுக்கு மட்டுங்க இதுக்கா? இதுக்கு பிரானை வந்து நம்ம மசாலா போட்டு வறுக்க தானே போகிறோம். இது குழம்புக்கு அது எல்லாமே. ஏன்னா இது வந்து குழம்பு வச்சுட்டு இதை வந்து வறுவல் பண்ணிட்டு இதை வந்து பொரிக்க போகிறோம். அவ்வளோ கட் பண்ணியாமா? அம்மா கிட்ட கொடுப்பலாம் மீன் குழம்பு வைக்கிட்டான். நான் உங்கள் அம்மா வந்து வச்சா இப்போ நான் சொல்கிறேன். அம்மா உன்னோட கை பக்குவத்தில் மீன் குழம்பு வைமா. திங்க மாட்டாங்களா? வச்சாதாம திங்குறாங்களா தெரியும். வைக்கிற குழம்பு கிஷோர் வந்து அம்மா வைக்கிற குழம்பு கூழ் நல்லா இல்லைன்னு இங்க குழம்பு ஊற்றிட்டு போவோம். நம்ம பார்ப்பாங்க, நம்ம பார்ப்பாங்க. ஆயா வைக்கிற குழம்பு நல்லா வைக்கிறாங்க. ஆட்டை வச்ச ஆடு கறி குழம்பு வச்சாங்க. ஆயா வைக்கிற சூப்பரா இருக்குதா, சூப்பரா இருக்குதுன்னு ஊற்றிக்குவாங்க. நீங்க வைக்கிற குழம்பு எல்லாமே நல்லா இருக்கு. நீ இங்க வந்தா மட்டும் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? பெரிய மருமகனா பார்த்து பயந்துக்கிறோம். இப்ப கௌரி அக்கா அந்த வீடியோ பார்க்கும். ஏன் கௌரி அக்கா அப்படிதானே? இல்ல அப்ப ஊர்ல மட்டும் தான் குழம்பு நல்லா வைக்கிறேன், வைக்க மாட்டேங்கிறேன். இங்க குழம்பு மாயா அரைச்சு கொடுத்தா? மாயா அரைச்சு கொடுத்தது போன்று வந்துட்டு சுருதிக்கு போடுறது வந்து போறது சுருதி அப்படி முடிய மாட்டேங்குது போடு. நல்ல டேஸ்ட் இருக்குல்ல. வேற எந்த மசாலாவும் நான் ப்ரானுக்கு போட மாட்டேன். ஒண்ணுதான் போடுறேன். நான் அரைக்கிற மசாலா எங்க மாமியார்ல இந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு அரைச்சி கொடுத்தது. ஆமா இங்கதான் இருக்கிறாங்க. அவங்க ஆயா அரைச்சு கொடுத்துருமா? அது அவங்க அண்ணிதான் பிறந்த. இவங்க ரெண்டு பேர் பிறந்த இல்ல, பக்கா பிறந்த. பக்கத்துக்கு நான் ஃபுல்லா பேச உட்காந்துருப்பேன். நம்மூட்டு நான் எல்லாம் இருக்காது ஃபுல்லா பக்கத்துட்டேன். அதான் இருப்பா, மாமா நீ எப்படி பண்ணான்னு அப்படி பண்ணான்னு ரெண்டு பேர் பேசுவாங்க. அப்புறம் நான் வந்து இந்த ஜேபியோடதுல குழம்பு மிளகாத்தூள் இருக்கு, மீன் குழம்பு மிளகாத்தூள் அது சேர்த்துக்கிறேன். அது நல்லா டேஸ்ட். இப்போ மல்லித்தூள் வச்சுக்கலாம். இந்த குழம்பு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கடையே கிடைச்சிருக்கும். இங்க பாருமா. ஆமா எதுவும் கறக்கல. இதுல எடுத்து சமைக்க வேண்டியதானே, எல்லாமே இருக்குல்ல. என் தங்கிக்கு என் சக்கா பண்ற வேலை எனக்கு இல்லைப்பா. முன்னால் எதுக்கு தான் செய்வேன். சக்கா பண்ற வேலையெல்லாம் நம்மளுக்கு எப்பவுமே கிடையாது. மல்லித்தூள் மிளகாத்தூள் என்ன இருக்குல்ல அது மட்டும் செய்வேன். மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகம், சோம்பு, சோம்பு, சீரகம், இதுலேயே மிளகு அடியில் மிளகு ஒரு நிமிஷம் இருமா. மிளகு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கரைச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 கிலோ பிரான் வாங்கியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம பிரானுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அந்த வெங்காயம் வந்து மீன் குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கணுமா? பிரானுக்கு தானே பெரிய வெங்காயம் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் குண்டாவில் சோறு ஆகணும். ஒரு பெரிய குண்டாவை வாங்கிக்கலாமா? கம்மி ஏற்கனவே ஒரு குண்டா வாங்கி ஒரு 4 நாள் சமைச்சியா? அது சின்ன குண்டாவாக இருக்கிறதுனால சமைக்கல. அது 10 மாட்டேங்குது சாப்பாடு. பெருசாக வாங்கினா கரெக்டாக இருக்கும்.
நான் குக்கு சொல்ல வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம மசாலா, வீட்டு மசாலா. அவ்வளோதான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே சுருந்துடும். அம்மா தான் உனக்கு இன்னைக்கு அசிஸ்டண்டா ஹெல்ப்பரா? தண்ணி மட்டும் கொடுக்குறது, கரண்ட் எடுத்து எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால சரி அது எடுமா இது எடுமான்னு சொல்லிட்டு நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கு என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல. வந்துருச்சாச்சா? முடிய போய் தலைக்கு லப்பர் பேண்ட் போட்டு கிளிப் போட்டு ஒடிதாங்க. போமா, இந்த பொம்மை வாங்கிட்டு வந்ததுல இருந்தும் ஆளுக்கு ஒரு பக்கம் வச்சுட்டு படுத்துக்கிறாங்க. உங்க அம்மாவுக்கு பட்டு எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு அப்புறம் எண்ணெய் எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. எண்ணெய் எடுத்து அப்படியே வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு ஏன் எல்லாத்துக்கும் ஓரமாக எடுத்து வைக்கிறீங்க? ஜாலியாக ஜிம்பாத கதா. பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் காம்படிஷன் வந்துருச்சு. இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கிரவுண்டு, 200 மீட்டராங்க. ரொம்ப பெரிய கிரவுண்டு. ஒரு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் வின் பண்ணியிருக்கோம். இந்த தடவை கோல்டுக்கு ட்ரை பண்ணுறோம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னம்மா அதான் பெருசு. அப்படி சல்லுன்னு பாப்பா 27 செகண்ட்ல 200 மீட்டர் வந்து செகண்ட்ல. இந்த தடவை பாப்போம் பாப்பா எப்படின்ட்டு. நம்ம விளாக் எடுக்குமா இந்த தடவை? அங்க எங்க நிறைய பேர் இருக்கிறதால விளாக் எடுக்க செட் ஆக மாட்டேங்குது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு. அப்புறம் இந்த வடகை வாங்கிட்டு வந்தேன். அவர் என்ன அக்ரூட் வடகத்தை 4 கிலோ போடலாங்கிறாரு. அப்படிதான் ஒருவன் இருக்குமோ? நீ எவ்வளோ போடுற? இந்தா அது பிடிச்சி வச்ச கொஞ்சம் தான் இருக்கேன்டா. இதில் என்ன இருக்குன்னு தெரியலங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு தோலெல்லாம் இருக்குது. எங்கள் வீரமாயா ஒருத்தர் வந்தாங்க, எங்கள் பாப்பா தாயாவோட அம்மா. அந்த ஆயா வந்து பார்த்தீங்கன்னா எந்த குழம்பு மட்டும் அதில் போடுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பார்த்துருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு வடகம் வடகம் சேர்த்துட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும். சின்ன வெங்காயம் பூண்டு வேற கருவேப்பிலை பிடிச்சி வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு மண் சட்டியெல்லாம் வச்சிருந்தேன். எங்கது? ஒரு நாள் தீய விட்டுருந்தேன். மண் சட்டிலாம் ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணும். நமக்கு அந்த பாதுகாப்பு இல்லை. பொறுமை பொறுப்பு இல்லை. பிரான் என்ன பிரான் கெட்டியான ஓட்டுங்க. தண்ணி சுண்டிச்சு போடுறேன். நல்லா கலராக இருக்குல்ல? அப்படியே ஒரு டம்ளர் கிரேவி மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை பண்ணுறியா? பாப்பாங்க நல்லா சாப்பிடும். சித்திக்காவுக்கு நல்லா சாப்பிட்றது வரணும். மசாலா சேர்த்துக்கலாம். இதில் புளி தண்ணி சேர்த்தணும். இந்த குழம்பு நாளைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மஞ்சள் புளி கரைசல் என்ன வைக்கிறாங்க? பழைய பொருள், பழைய கிரைண்டர், பழைய மிக்ஸி. நம்ம எனக்கு ஒரு டவுட், எல்லாரும் வீட்லயும் பழசு தானே இருக்கும். பழைய கோல்டு, பழைய சில்வர். பழைய கோல்டு தருவாங்க. கோல்டு விற்கிற விலைக்கு பழைய கோல்டு தராங்களா? பழைய கோல்டு கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்களா? அவங்க வாங்கிக்குவாங்க, அவங்களுக்கு என்ன. சரி ஓகே, இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிடுவோமா? கொதிச்சாதான் தெரியும். இப்போ தெரியல டேஸ்ட். ஏன்னா இந்த சளி பிடிச்சிக்கிட்டா என்ன டேஸ்ட்டும் தெரிய மாட்டேங்குது வேற. உங்கள் அம்மா போயிருங்க. நான் நீ சமைச்சு கூட முடிச்சிடும். நான் கழிவுறேன். பாத்திரம் வருங்கதா? என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல, சும்மாவே நிற்கிறேன்ட்டு. ஆமாம் சரி, வெந்திருக்கும்னு நினைக்கிறேங்கடா. அது போதும்ல, அப்படியே ஆஃப் பண்ண நல்லா இருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோமா? பிரானுக்கு கொத்தமல்லி போட்டாச்சு. மீன் ஒரு 10 பீஸ் பொரிச்சிக்கலாம், போதும்.
வரும் அப்பதான் ப்ரான் சாப்பிடுவாங்க. உங்க அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா பொரிச்சுக்கலாம், உங்க அம்மாவுக்கு மீன் மட்டும் தானே. அப்படி காமிக்கிறது அந்த ஆவிக்கு தான் கிளாரிட்டி மாதிரி மீனிங் கொடுத்து தெரியுதாங்க டிஃப்ரெண்ட் இருக்கு. இங்க இருந்துச்சு, இங்கிருந்து கீழே இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். சங்கரா மீன் குழம்பு தான் வைக்கிறதா பிளானு. ஆனால் அதுக்கு இந்த இதோட தலையும் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. அதனால் சரி அதையும் போட்டுருவோம். எனக்கு வந்து மீன் குழம்புல இருக்கிற தலை ரொம்ப பிடிக்கும். இந்த இவங்க யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? குழம்புல இருக்கிற மீன் ஆனால் இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க. நாளைக்கு என்ன பொரிச்ச மீன் இருக்காதுல்ல, அதனால இருக்கிற மீன் சாப்பிடுவாங்க. ஓகே, மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்தியாச்சு. இதுக்கு மேலே இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. அப்படியே சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வந்து பார்த்தீங்கன்னா வேகணும். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த சிம்மிலே வேகணும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி அடுப்பு கிடப்பெல்லாம் தொடச்சி மீன் குழம்பு எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சோறே போடுவேன் நான் எல்லாருக்கும். மீன் குழம்பு அவர் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு காமிட்டா. ப்ரான்மா சிக்கன் இல்லை பாப்பா, நானும் சிக்கன் சொல்ல வந்தேன். ஃபிஷ்ஷு. இது என்ன மீனுங்க? சங்கரா மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாவல் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். சாப்பாடு, ப்ரான். இதுதான் இந்த வாரம் சண்டே நம்ம வீட்டில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் தான் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் அப்படி சாப்பிட்றோம். என்னங்க 3 நாள் ஆயா கிட்ட விட்டுட்டு போய் உனக்கு இவ்வளோ வாய் பேசுறியே, உன்னெல்லாம் 10 நாள் ஆயாட்ட விட்டுட்டு போனா என்ன ஏங்க? இல்லை எங்கள் சித்தி நேற்றுக்கு ஃபோன் பண்ணி என்னங்குது, உன் பிள்ளைங்களுக்குலாம் நீயே உங்கள் அப்பா மட்டும் தான் லாக்கி, நீங்கள் 2 பேர் ஆக்கினா மட்டும்தான் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கள் சித்தி ஒரு டைம் விட்டுட்டு போயிருந்தோம்ல அப்படின்னுச்சா. ஏன் சித்தினா நான் இருந்தப்ப இருந்தால் ஜடை 100 தடவை பார்க்குறாங்க, சோறு ஆக்குறதுக்கு அப்புறம் நல்லா இருக்குமா 100 தடவை பார்க்குறாங்க, உங்கள் அப்பாவும் நீயும் பெரிய சஃபா அப்படிங்குது எங்கள் சித்தி. குழம்புல இருக்கா? ப்ரான் டேஸ்ட் பண்ணியா? ப்ரானு ஃபிஷ்ஷு மசாலா நல்லா இறங்கியிருக்கான்னு பாருங்க. ப்ரான்லாம் அடிச்சு காலே இல்லை எனக்கு தெரியும். காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டில் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ப்ரான் மட்டும் காலி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்க ப்ரான் அதுதான் அந்த இது டைகர் ப்ரான். அந்த டைம் நம்ம எடுத்த ப்ரான் கொஞ்சம் பெரிய கடல் ப்ரான் பெருசு. சரி சார். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு விடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க் கலர் ஹார்ட் பண்ணுங்க. டாடா.